ஆனால் மண்டபத்திலே ஆரம்பிக்கும். தாலியை கட்டி முடித்து மண்டபத்துக்கு கூட்டு போனவொடனே ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பிக்கும்? பொண்ணு லேட்டாக வருது பாரு, இவ்வளவு மேக்கப் தேவையா? இது கெட்ட கெடுக்கு இவ்வளோ மேக்கப் தேவையா? இவ்வளோ நேரம் பியூட்டி பார்லரில் உட்காந்து லேட்டாக வர்றா பார், என் சொந்தக்காரெல்லாம் வந்து சாப்பிடாம போயிட்டாங்க அப்படின்னு சண்டை ஆரம்பிக்கும். அப்புறம் பந்தியில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்கள கவனிக்கவே இல்லை. எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்ட இலையிலெல்லாம் பிரியாணியில் லெக் பீஸே இல்லை, கறியே இல்லை, வெறும் குஸ்கா மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு கல்யாண மண்டபத்திலே சண்டை வந்துடும். இந்த கல்யாணம் பண்ண தாலி கட்டின பிள்ளைங்க சந்தோஷமாக வாழ்ந்தா கூட கூட இருக்கிறவங்க வாழ விடுறதில்லை. இந்த நாத்தனா போடுற முடிச்சு அங்கே தான் இருக்குது. அந்த முடிச்சு என்ன முடிச்சு பாருங்க, தூண்டி விடுறது. அம்மாட்ட போயிட்டு, அம்மா மருமகா வந்துட்டான்னு ரொம்ப அவளை தலையில் தூக்கி ஆடாத, அவளை வைக்க வேண்டிய இடத்துல வை, எல்லா சாவியும் அவள் கையில் கொடுத்துறாத, எல்லா நகையும் அவள் கையில் கொடுத்துறாத, மருமகளை கொஞ்சம் தூரமாகவே வச்சுக்கோ. தூண்டி வர்றது நாத்தனா. ஆனால் அதே நாத்தனா இன்னொரு வீட்டுக்கு தானும் ஒரு நாத்தனாராக போகணும் அப்படிங்கிற சிந்தனை கிடையாது.